எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான துரோகத்தை பற்றினது. ஆனால் அந்த துரோகத்தையும் தாண்டி கடவுள் அவளுக்கு எப்படி ஒரு நீதியை வழங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட திருப்பம். ஆமாம், பார்க்கலாம் வாங்க. என் பேர் பவானி. பெத்தவங்க இல்லாத எனக்கு என் மாமாதான் எல்லாம். அவரோட அத்தை கொடுத்த நெருக்கடியால் என்னை தொந்தரவு இல்லாமல் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க. என் கணவர் ரொம்ப தூரத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தாரு. 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டில் நானும் என் மாமனாரும் மட்டும்தான் இருந்தோம். என் மாமனார் என்னை அவரோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தாங்க நான் நினச்சேன். கல்யாணம் ஆகி 3 மாதம் ஒரு ஃபோன் கால் வந்தது. என் கணவர் வேலை பார்த்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அடையாளம் கூட காண முடியாத அளவுக்கு உடல் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னப்ப என் உலகமே இருண்டு போச்சு. அத்தை என்னை வீட்டில் சேர்க்கலை. அனாதையாக நின்ன எனக்கு என் மாமனார் தான் ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் அவர் கொடுத்த அந்த ஆதரவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மிருகம் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கல. தினமும் நைட்டு ஒரு சிவப்பு கலர் பெட்ஷீட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. பவானி, இதில் படுத்து தூங்கு, உனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே அந்த பெட்ஷீட்டில் படுத்தா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மயக்கமான தூக்கம் வரும். காலையில் அந்த பெட்ஷீட்டை திரும்ப வாங்கிட்டு போயிடுவார். கொஞ்ச நாளில் என் உடம்புல மாற்றங்கள் தெரிஞ்சது. நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சப்போ எனக்கு உயிரே போயிருச்சு. ஏன்னா என் கணவர் இறந்து 3 மாதம் ஆச்சு. ஆனால் எனக்கு 1 மாத கருன்னு டாக்டர் சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவு பண்ணினேன். அவர் கொடுத்த பெட்ஷீட்டை விரிக்காமல் அப்படியே ஓரமாக வச்சுட்டு தூங்குற மாதிரி நடித்தேன். நள்ளிரவு 1 மணி இருக்கும். யாரோ என் அறைக்குள்ளே வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த நபர் மெல்ல என் மேலே கை வச்சப்போ நான் அலறிக்கிட்டு லைட்டை போட்டேன். முன்னாடி நின்னது என் மாமனார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. எல்லார் முன்னாடியும் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அந்த பெட்ஷீட்டில் மயக்க மருந்து தடவி நான் மயங்கினதுக்கப்புறம் தினமும் என் கூட தப்பாக நடந்திருக்காரு. அந்த பாவம்தான் என் வயிற்றில் வளருதுன்னு தெரிஞ்சப்போ அருவருப்பாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அருவருப்பாக இருந்துச்சு. என் மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். 1 வருஷம் ஓடிருச்சு. எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. வாழ்க்கை நரகமாக இருக்குது அப்படின்னு நினச்சப்ப தான் அந்த ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. ஆமாம், என் கணவர் திரும்ப வந்துட்டார். தீ விபத்தில் கோமா நிலைக்கு போன அவர் 1 வருஷம் கழித்து நினைவு வந்து என்னை தேடி வந்திருக்காரு. நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் கலங்கி போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையையே மாற்றுச்சு. பவானி, நடந்தது எதுக்கும் நீ காரணம் இல்லை. அந்த பாவியோட உறவு நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த குழந்தைக்கு எந்த தப்பும் தெரியாது. இதை நாமளே வளர்ப்போம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நான் என் கணவரோட நிம்மதியாக இருக்கேன். ஆமாம், இன்றைக்கி நான் என் கணவரோட நிம்மதியாக இருக்கேன். சில சமயம் நம்ம பார்க்குற அன்பான முகங்களுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையான அன்பும் நேர்மையும் இருந்தால் காலம் கண்டிப்பாக ஒரு வழியை காட்டும். இந்த கதையை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. இதே மாதிரி கதை நிறையா கேட்கணும் அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.